இருக்கீங்களா? ஹாய் செல்லுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லுங்களா? சரி, இந்த நாளுக்கு நான் கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல மணின்னு ஒரு படகோட்டி இருந்தாரு. இந்த மணி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு செல்லுங்களா. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாபுன்னு நல்லா படிச்ச ஒரு அண்ணன் வந்தாரு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த பாபு அண்ணன் மணி இவங்க ரெண்டு பேரும் படகுல உட்காந்து போயிட்டே இருக்காங்க செல்லுங்களா. ரொம்ப நேரம் படகுலே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, அப்படியே நம்ம பேசாமே போனா ஒரு மாதிரி போர் அடிக்கும் தானே செல்லுங்களா. அதனால இந்த பாபு அண்ணன் என்ன பண்ணினாரு, இந்த மணி அண்ணன் கிட்ட பேச்சு கொடுத்தாரு. ஏ தம்பி, இந்த பாரு, என்ன படிச்சிருக்க, நீ எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க அப்படின்னு இந்த பாபு அண்ணன் கேக்குறாரு. உடனே இந்த மணி அண்ணன் சொல்றாரு, ஐயா எனக்கு படிக்கவும் தெரியாது, நான் ஸ்கூல் பக்கமும் போனது கிடையாதுங்க ஐயா. சின்ன வயசுலயே எங்க அப்பா தவறுனதுனால எங்களுடைய வீட்டுல ரொம்ப பண கஷ்டங்க ஐயா, அதனால நான் படிக்க போல அப்படின்னு இந்த மணி அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே அதுக்கு இந்த பாபு அண்ணன் சொல்றாரு, என்னது படிக்கவே இல்லையா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, ஸ்கூல் பக்கமே போனது இல்லையா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் PhD படிச்சிருக்கேன், நீ உன் வாழ்க்கையில கால்வாசியை இழந்துட்டியே படிக்காம அப்படின்னு இந்த பாபு அண்ணன் சொல்றாரு. உடனே இந்த மணி அண்ணன், என்னது படிக்காதனால நம்ம வாழ்க்கையில கால்வாசியை இழந்துட்டோமா, என்னடா இது இந்த அண்ணா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் பாட்டுக்கு படகை ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு செல்லுங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பாபு அண்ணன் கேக்குறாரு, சரி இங்க பாரியா, உனக்கு தான் ஸ்கூல் பக்கம் போல, நீ படிக்கலன்னு சொல்ற, சரி உனக்கு எத்தனை மொழியாவது தெரியும், இங்க படகு வேற ஓட்டுற, நிறைய பேரு மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க வருவாங்க, உனக்கு எத்தனை மொழி தான் தெரியும் சொல்லு பாப்போம் அப்படின்னு. ஐயா எனக்கு மொழியெல்லாம் தெரியாதுங்க ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி தானுங்க ஐயா, அந்த ஒரு மொழி தாங்க ஐயா தெரியும், வேற எந்த மொழியுமே எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு இந்த மணி அண்ணன் சொல்றாரு. உடனே இந்த பாபு அண்ணன், என்னது மொழியும் உனக்கு தெரியாதா, அத கூடயுமா நீ கத்துக்கல, எனக்கு எத்தனை மொழி தெரியும் தெரியுமா, எனக்கு 15 மொழி தெரியும், நீ என்னன்னா ஒரு மொழியதான் தெரிஞ்சு வச்சிருக்க, உன் வாழ்க்கையில நீ பாதிய இழந்து கிடக்குறியே அப்படின்னு. இந்த மொழி தெரியாதனால என் வாழ்க்கையில பாதியை இழந்துட்டேன்னு சொல்றாரு. என்னடா இது இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணா மறுபடியும் படகு ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு செல்லுங்களா. இந்த அண்ணனும் அதை அப்படியே கேட்டுட்டு இருக்கவே என்ன ஆகுது, வானம் கருக்கல் கட்டிருச்சு, வானம் கருக்கல் கட்டி மழை வர போகுது செல்லுங்களா. உடனே இந்த மணி அண்ணன் என்ன பண்ணுனாங்க, சரிங்க ஐயா எல்லாமே நீங்க கேட்டீங்களே, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமாங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த பாபா என்ன சொல்றது, நீச்சலா, அது எதுக்கு, எனக்கு எத்தனை தெரியும், நீச்சல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. அப்படியாங்க ஐயா, நீச்சல் தெரியாதனால உங்க வாழ்க்கைய முழுசாவே நீங்க இழந்துட்டீங்களே ஐயா, என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு கீழே விழுந்துற போதுங்க ஐயா, படகு கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிருவோங்க ஐயா, அப்போ நம்ம நீந்தி தான் அந்த கரைக்கு நம்ம போய் சேர முடியும், இப்ப நீங்க வேற நீச்சல் தெரியாதுன்னு சொல்றீங்க, எனக்கு நீச்சல் தெரியும் அதனால நான் தப்பிச்சு போயிருவேன், உங்களுக்கு நீச்சல் தெரியாதனால நீங்க உங்க வாழ்க்கையவே இழந்துட்டீங்களே ஐயா, முழுசா இத்தனை படிச்சு உங்களுக்கு நீங்க நீச்சல் கத்துக்காதனால உங்க வாழ்க்கையவே நீங்க இழந்துட்டீங்களே ஐயா அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. படகு என்ன ஆயிடுச்சு தெரியுமா செல்லங்களா, ரெண்டா உடைஞ்சு தண்ணிக்குள்ளார மூழ்கி போச்சு. இந்த மணி அண்ணா மட்டும் என்ன ஆனாரு, கரைக்கு சேர்ந்துட்டாரு. இந்த பாபு அண்ணன் என்ன ஆனாரு, அப்படியே கரை அந்த தண்ணிக்குள்ளாரே மூழ்கி இறந்து போயிட்டாங்க செல்லங்களா. பாத்தீங்களா செல்லங்களா, இந்த பாபு அண்ணன் நிறைய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனா நீச்சல் தெரியாத ஒரே காரணத்தினால பாபு அண்ணன் கடைசியில என்ன ஆனாங்க, அந்த தண்ணில மூழ்கி இறந்து போயிட்டாங்க இல்லையா செல்லங்களா. நீங்க கூட உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் செல்லங்களா. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு நீச்சல் தெரியணும். நீச்சல்னு அக்கா சொல்றது எது தெரியுமா, வேத வசனத்தை தான் அக்கா உங்களுக்கு நீச்சல்னு சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு செல்லங்களா. இந்த உலகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கடந்து செல்லுவதற்கு உங்க லைஃப்ல இந்த நீச்சல் மாதிரி இந்த வேத வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வேத வசனம் உங்களுக்கு தெரியும் போது நீங்க எவ்வளோ பெரிய குழியில விழுந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட தண்ணிக்குள்ளார விழுந்து நீந்தி நீந்தி வரும்போது இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் போது இந்த பிரச்சனைகளை நீந்தி எப்படி அந்த படகோட்டி நீந்தி கரையை சேர்ந்தாரோ, வேத வசனம் உன்னுடைய இருதயத்துல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது நீங்களும் கரைக்கு சேர்ந்துருவீங்க செல்லங்களா. அதனால ஒவ்வொரு நாளும்
நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை மட்டும் படிக்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க என் அன்பு செல்லமே. சரியா? இந்த நாளுக்கு உண்டான வசனத்துக்குள்ளார போலாமா? நம்ம பைபிள்ல இதுக்கு சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. அது என்ன வசனம்னு நான் உங்களுக்கு சொல்லி தரட்டா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாத்தியா, எவ்வளவு சூப்பரான வசனம் ஏசப்பா நமக்காகவே கொடுத்திருக்காங்க செல்லங்களா. எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? அக்காக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் செல்லங்களா. நம்ம நிறைய படிப்பு படிச்சிருக்கலாம், நிறைய எவ்வளவோ பெரிய ஞானியா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த வசனத்தை உங்க லைஃப் லாங் நீங்க வச்சுக்கோங்க. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை திரும்ப சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சூப்பரா இருக்கா செல்லங்களா? இந்த வசனம் எங்க இருக்குன்னா மத்தேயு 16:26. இந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு 16:26. சரியா செல்லங்களா? இந்த உலகத்துல நீங்க நிறைய பாடுகளுக்குள்ளார கடந்து போவீங்க செல்லங்களா. இந்த பாடுகளை எல்லாம் நீங்க கடந்து நீந்தி செல்றதுக்கு இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வசனம் மட்டும் இல்ல, நம்ம வேதத்துல உள்ள ஒவ்வொரு வசனமும் இந்த உலகத்துல நீங்க கடந்து செல்லுகிற நிறைய பிரச்சனைகளை நீந்தி செல்லுவதற்கு ஒவ்வொரு வேத வசனமும் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். சரியா செல்லங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. காலையில உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா? அக்கா நாளைக்கு 8 o'clock உங்களை டான்னு வந்து பாக்குறேன். ஓகேவா செல்லங்களா? பாய், குட் நைட்.